குட் மார்னிங் மிஸ்டர் பிரதாப். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க சார். அந்த பொண்ணுங்க சூசைட் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்ம வினோதை கொண்டு இருக்காங்க. இறந்தது நம்ம ஆஃபீஸர். அதனால் கேஸ் கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. நீங்கள் உடனே சார்ஜ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் பிரதாப். ஒரு ஃபாரினரும் இன்வால்வ். ஸோ இந்த கேஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார். ஷூர் சார். கீப் ரிப்போர்ட்டிங். ஓகே சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்க பா, காலம்பூரா உன்னை காதலிக்க சொல்லல, 4 மணி நேரம் நல்லா ரசிச்சு காதலிச்சா போதும். என்ன சொல்ற? எப்போ வேணாலும் சொல்லு, நான் ரெடி. கனெக்ஷனை எப்போ கொடுக்கலான்னு நீ சொல்லு. இடத்த நான் சொல்றேன். பட்டா ஹலோ. என்ன நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டியா? என் நம்பரை பிளாக் பண்ணலாம், என்ன பிளாக் பண்ணவே முடியாதே. டேய் லூசு, ஏதோ என் மேல தப்பு இருக்கு. இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். அதுக்காக தான் அவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கிறேன். உன் ஃபோனில் இப்போவே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாரு. நீ நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க. இது வெறும் ட்ரெய்லர் தான், சென்சாரே பண்ணாம ஃபுல் பிக்சர் இருக்கு. உனக்கு என்னடா வேணும்?
ஏன் இப்படி என் போட்டோஸை மார்பிங் பண்ணி மிரட்டுற? எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? லைஃப் லாங் என் கூட இரு, நான் சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். நீ தனியா தான் இருக்குன்னு தெரியும். இதோ வந்துகிட்டே இருக்கேன். ராஸ்கல், how dare you? இதுக்கு மேல ஏதாவது பேசின செருப்பு பிஞ்சிரும். வைடா போன. தும்பல புர்க்கி. இந்த நேரத்தில் கால் பண்ணுற நந்தினி? அண்ணா சொல்லுமா. அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றதா நினைச்சிட்டு வேற ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சாரின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பல நம்பர்ல இருந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொறுக்கியோட நம்பரை எனக்கு அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாம தூங்க. நீ நம்பரை மட்டும் அனுப்பு. சரிண்ணா. பேபிமா, ஹே ஹே, என்னாச்சு? என்னை விட்டு எங்கடா போன? இம்பார்ட்டன்ட் மீட்டிங், மந்த்லி டார்கெட்டை முடிக்கணும்னு. இனிமே என்னை தனியா விட்டு போன? கோபப்படாத. சரி போல உக்காரு. குச்சண்டி மேடம், இப்போ சொல்லு, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்ன? உனக்கு ஃபோன் பண்ணுறதா நினச்சிட்டு வேற ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரியான பொம்பளை பொறுக்கி அவன். தினமும் விடாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான்டா, வேற வேற நம்பர்லேருந்து. ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. எனக்கு இந்த சிம்மே வேண்டாம், மாற்றிடலாமான்னு தோணுது. என்ன நீ கண்டவனுக்கு பயந்துட்டு நீயும் சிம் கார்டை மாற்றணும்? நீ இப்போ என்ன பண்ணுற? உனக்கு அவன் 4-5 நம்பர்லேருந்து கூப்பிட்டான்னு சொன்னேன்ல, அந்த எல்லா நம்பரையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு போ. ஓகே. ஏய் முரளி, அரவிந்த் பேசுகிறேன். சொல்லு மச்சி. நீ என்ன பண்ணுற? உனக்கு இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு பிக் அனுப்புகிறேன். அதில் 4-5 நம்பர்ஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணு. ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாண்டா, உடனே அனுப்பு. அந்த வேலை இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு அனுப்புகிறேன். சரி ஓகே, அனுப்பு. ஓகேடா. வாட்ஸ்அப் அனுப்பிட்டியா? இந்த ஃபோன் டார்ச்சர் உனக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது. ஆமாம், பொதுவாக நீ டென்ஷனாக இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டியா? சரி, காஃபி கொண்டு வர. உடுப்பி ஹோட்டல் போனாலே காஃபி கிடைக்கும். ஆனால் உடுப்பி கிட்ட மட்டும்தான் தாடினா குத்ததான் செய்யும். ட்ரிம் பண்ணிட்டு வந்தா இன்னொன்று கிடைச்சிருக்குமோ? ஏய் வாடா, வாடா வெளியே. என்ன சார்? வெளியே வாடா. எதுக்கு சார்? வெளியே வா சொல்கிறேன். சார் சொல்லுங்க சார். ஏய் சார் நான் என்ன பண்ணேன்? வாடான்னு. சார் இது பாருங்க சார். சார் வேணாம் சார். ஏய்
ஹே நந்து, கோச்சிக்காத. வர வழியெல்லாம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. ஹே, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அரவிந்த், எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பயமாக இருக்குடா. ஏய், இப்போ தான் அந்த ஃபோனில் டார்ச்சர் பண்ணவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் ஏன் பயமாக இருக்கு? வேற ஏதாவது புதுசாக பிரச்சனையா? இல்லைடா, இன்னைக்கு அவன் போயிட்டான், நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான். ரோட்டில் நடந்தா பயமாக இருக்கு, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தா பயமாக இருக்கு. எனக்கு இந்த இடம், இந்த ஜனங்க, இந்த காஃபி ஷாப் எல்லாமே பயமா இருக்கு. வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சு. இந்த தனிமை என்ன ரொம்ப பயமுறுத்துது. நந்தினி, நீ பேசுறது உனக்கே சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? இங்க பார், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். உன்ன மாதிரி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இங்கே யாருமே இருக்க முடியாது. முதல்ல லைஃப்பில் இருக்கிற நம்பிக்கையை இழக்காத. இந்த பிரச்சனையெல்லாம் 1-2 நாளில் சரியாயிரும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கா. இந்த ஆர்டிஃபிஷியலான சூழ்நிலையிலேருந்து விலகணும் அரவிந்த். இயற்கையான இடத்துக்கு போகணும். தனிமையில் நீயும் நானும் மட்டும் சந்தோஷமா வாழணும். ஆசையா இருக்குடா. அப்பாட, நீ கொடுத்த இந்த பில்டப்லாம் பார்த்த உடனே எங்க நீ என்னை விட்டுட்டு தனியா எங்கேயோ போறியோ அப்படின்னு பயந்தே போயிட்டேன். நீ இல்லாம என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே முடியாதுடா. 2-3 நாளைக்கு எந்தவித டென்ஷன் இல்லாம யாருமே இல்லாத இடத்துக்கு போகணும். ரிலாக்ஸ்டா இருக்கணும். கூட்டிட்டு போவியா அரவிந்த்? ஏய் ஏய், இது என்ன கேள்வி? கண்டிப்பா போறோம், நாளைக்கே போறோம், சரியா? ஹாப்பி? சரி, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான்.